வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் இன்ஃபோபடி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பற்றியும் அதில் இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தபடியாக நம்ம பிளேரைட், சைப்ரஸ் இதிலெல்லாம் நம்ம அந்த ஆட்டோமேஷன் கோட் ஸ்ட்ரக்சர்ஸை புரிஞ்சுக்கிறது ஒரு 70% நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் அ ரீயூசபிள் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். சரி, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் பண்ண போகிறீங்க. ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே நிறைய பேஜஸ் இருக்கும், அப்படி தானே? ஒரு ஹோம் பேஜ் இருக்கும், ஆர்டர்ஸ் பேஜ் இருக்கும், அந்த பேஜ் இந்த பேஜ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேஜ் இருக்கும். ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் தனித்தனியாக டெஸ்ட் எழுதுவீங்க, அப்படி தானே? ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, அப்படி தானே? ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடியது என்னது? நீங்கள் ஃப்ளிப்கார்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணாதான் எந்த விஷயத்தையும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ ஒரு விஷயத்தை ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ லாகின் அப்படிங்கிற ஸ்டெப் வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கும். அந்த டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம லாகின் பண்ணாதான் அடுத்த ஃப்ளோவே கண்டினியூ ஆகும், ரைட்டா? ஸோ அப்போ வந்து லாகின் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நிறைய இடத்துல நிறைய டெஸ்ட்டில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். லாகின்க்கு நம்ம எழுதக்கூடிய ஸ்டெப்ஸ், அதாவது யூசர் நேமை டைப் பண்ணணும், பாஸ்வேர்டை டைப் பண்ணணும், லாகின் பட்டனை கிளிக் பண்ணணும், இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து திரும்ப திரும்ப நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு ஃபங்க்ஷன் கீழே நம்ம எழுதி வச்சிட்டோம். லாகின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த லாகின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எந்த இடத்துல எல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப அந்த ஸ்டெப்ஸை நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதா? ரீயூசபிள் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லாகின் பண்ணுறது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்படி தானே? ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய இடத்துல தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் எங்கே மெயினாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு டெஸ்ட் ஸ்கிரிப்ட்லையும் அந்த லாகின் ஸ்டெப்ஸை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருந்தாலும் அது ஒர்க்காக தான் போகுது. பட் அந்த கோட் அப்படிங்கிறது க்ளீனாக இருக்காது. திரும்ப அந்த ரீயூசபிலிட்டி அப்படிங்கிறது அங்கே இருக்காது. ஸோ ஃபங்க்ஷனுடைய மெயினான கோலே ரீயூசபிலிட்டி அண்ட் க்ளீன் கோட். சரி, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் ரியல் டைமில் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். நம்ம ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 விதமான மெத்தட்ஸில் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து நார்மலாக ஒரு பேசிக் மெத்தட், ஓகேவா? ஸோ நார்மலாக ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து இதுதான். பட் இப்போ ES6 ஜாவா ஸ்கிரிப்ட் வெர்ஷனில் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அது எப்படி இதுலேருந்து டிஃபர் ஆகுது? நமக்கு ரியல் டைம் ஆட்டோமேஷன் ப்ராக்டிசஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான இந்த ஃபங்க்ஷன்ஸோடைய கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு அந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கண்டிப்பாக கிடச்சிரும், ஓகேவா? சரி, இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான கீவேர்டு அப்படிங்கிறது என்னென்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான், ஓகேவா? ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு நேம் நம்மளே கொடுக்க போகிறோம். இந்த நேம் நம்மளே கொடுக்குற ஒரு நேம் தான். இப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் கீழே எழுதக்கூடிய அந்த கோட் இருக்குல்ல, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேமை கொடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், ஓகேவா? க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நீங்கள் கொடுத்தே ஆகணும். இதுதான் அதனுடைய சின்டாக்ஸ், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறத சொல்லுது. இதை நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபங்க்ஷனாக அது கன்சிடர் பண்ணிக்காது. இதுக்கப்புறமா நம்ம கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணணும். இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன விஷயத்த பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறத எழுத போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீழே நம்ம என்னென்ன விஷயங்கள், அதாவது அந்த கோட் இருக்குல்ல, அந்த கோடை இங்கே தான் எழுத போகிறோம். இங்கே நான்
பேசிக்காக ஒன்லைன் கோடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோவில் console.logனா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி தானே? ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இந்த console.log யூஸ் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இங்கே நான் தமிழ் இன்ஃபோபடி அப்படிங்கிற விஷயத்த console.log கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி greetings அப்படிங்கிற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ பேசிக்காக இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நான் இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, அதாவது ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த console.log இந்த ஸ்டெப் வந்து ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் இப்போ ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேவா? நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து எந்த விதமான அந்த console.logல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுமே எனக்கு வந்து இங்கே ஷோ ஆகலை. ரைட்டா? அதாவது பிரிண்ட் ஆகலை, ஸ்க்ரீனில் ஷோ ஆகலை. ஏன் அப்படின்னா நான் ஃபங்க்ஷனை ஜஸ்ட் டிஃபைன் பண்ணுறதுனால மட்டுமே எனக்கு அது கீழே இருக்கக்கூடிய கோடு எதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது. இங்கே நான் வந்து அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த ஃபங்க்ஷன் கீழே கொண்டு வந்திருக்கேன். பட் அந்த ஃபங்க்ஷன் நேமை நான் எந்த இடத்துல கால் பண்ணுறனோ அந்த நேரத்தில் மட்டும்தான் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் கீழே இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் greetings அப்படிங்கிற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ அந்த greetingsஸை அந்த என்ன நேமை கொடுத்து க்ரியேட் பண்ணணும் அதே நேம் கொடுத்து இங்கே நான் கால் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த அதே மாதிரியே அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தமிழ் இன்ஃபோபடி அதாவது console.log கொடுத்த விஷயம் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருச்சு. ரைட்டா? ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். அதாவது ஒரு விஷயத்தை ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணிக்கலாம். அது கீழே நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் வேணாலும் எத்தனை லைன் ஆஃப் கோடு வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா எப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து கால் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் கீழே இருக்கக்கூடிய கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு வாட்டி நான் அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன்னா, ஸோ எந்த இடத்துல எல்லாம் எவ்வளோ பெரிய கோடாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல எல்லாம் எனக்கு இந்த ஸ்டெப் இந்த கோடு எனக்கு தேவைப்படுதோ இந்த கோடை நான் திரும்ப திரும்ப எழுதாமல் ஜஸ்ட் இந்த greetings அப்படிங்கிற அந்த நேமை மட்டும் கொடுத்து எந்த இடத்துலலாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கோடு வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து நான் பேசிக்காக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒன் லைன் ஆஃப் கோட் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் காம்ப்ளெக்ஸாக ரியல் டைமில் எவ்வளோ பெரிய கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வேணாலும் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் நீங்கள் எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பேசிக்காக வந்து ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்ததாக ஃபங்க்ஷன்ஸ் வித் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி அதை கால் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ சில ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதக்கூடிய கோடுக்கு சில இன்புட் தேவைப்படும். அந்த இன்புட்டை நம்ம எப்போ கொடுப்போம்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற டைமில் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகக்கூடிய விஷயந்தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வித் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் பண்ண மாதிரியே ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து லாகின் அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரியே கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கோடை எழுதலாம். இதில் நான் லாகின் வித் இது நான் சும்மா சாம்பிளுக்கு கொடுக்கறது தான். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை எனக்கு வந்து ஷோ பண்ண அப்படின்னு சொல்கிறேன். அது கூடவே நான் ரெண்டு விஷயத்தை இன்புட்டாக வாங்கி, அதாவது அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ இன்புட்டாக வாங்கி அதையும் கூடவே சேர்த்து எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண போகிறேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறப்போவே இந்த ப்ராக்கெட்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் நேம் பக்கத்துலேயே ஒரு ப்ராக்கெட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படி தானே? ஸோ அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம எத்தனை இன்புட்டை வாங்க போகிறோமோ அத்தனை பேராமீட்டர்ஸை இங்கே நம்ம கொடுக்கணும். பேராமீட்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இன்புட்டை வாங்க போகிறோம் அப்படி தானே? வாங்க போகிறதுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு இன்புட்டை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்.
இன்னொரு இன்புட்டை வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதுதான் சிம்பிளாக பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ லாகின் அப்படிங்கிறதுக்குள்ளே 2 பேராமீட்டர்ஸை நான் 2 இன்புட்டை வாங்க போகிறேன். ஸோ 2 பேராமீட்டர்ஸை இங்கே நான் கொடுத்தாகணும். ஸோ இங்கே நான் யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரையும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரையும் கொடுக்குறேன். ஸோ 2 பேராமீட்டரை இந்த லாகின் அப்படிங்கிறத நான் லாகின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறப்போவே அதுக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ இந்த 2 பேராமீட்டரும் இன்புட்டை எடுத்துட்டு எனக்கு இங்கே console.logக்குள்ளே நான் பிரிண்ட் பண்ணுறப்போ அந்த இன்புட்டை இங்கேயும் சேர்த்து எனக்கு ஷோ பண்ணும் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ. அதுதான் என்னுடைய கோல். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் அதே மாதிரியே ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறப்போ, அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறப்போ அதுக்குள்ளேயே 2 பேராமீட்டர்ஸை இங்கே நான் கொடுத்து வைக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ நான் 2 இன்புட்டை கொடுக்க போகிறேன். அந்த 2 இன்புட்டையும் வாங்கிறதுக்காக 2 பேராமீட்டர்ஸ். நான் 2 இன்புட்டை கொடுக்குறத வாங்கணும்ல, ஸோ அதுக்காக தான் இந்த பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வாங்கின இன்புட்டை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படி தானே, நான் எப்படி கால் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். அதே மாதிரியே லாகின் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து கால் பண்ணுறேன். இதை இப்படி மட்டும் ஜஸ்ட் நம்ம கால் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இன்புட்டையும் கொடுத்தாகணும் அப்படி தானே. இந்த 2 பேராமீட்டர்ஸும் வெயிட் பண்ணும். நம்ம இன்புட்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த 2 பேராமீட்டர்ஸையும் வச்சுருக்கோம். ஸோ கால் பண்ணுறப்போ லாகின் அப்படிங்கிறதுக்குள்ள 2 பேராமீட்டர்ஸையும் நான் பாஸ் பண்ணுறேன். அதாவது அந்த பேராமீட்டர்ஸில் நான் என்ன விஷயத்தை இன்புட்டாக கொடுக்கணுமோ அந்த 2 வேல்யூஸையும் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டருக்கான இன்புட். அண்ட் செகண்ட் பேராமீட்டர், அதாவது பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுக்கான இன்புட்டை செகண்ட் வேல்யூவாக இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இது சும்மா சாம்பிளுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என்ன வரும் அவுட்புட்டில் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த console.logல கொடுத்த லாகின் வித் அப்படிங்கிறது ஷோ ஆகுதா? அதுக்கப்புறமாட்டு என்ன ஷோ ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த இன்புட்டில் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ நம்ம இன்புட்டில் கொடுத்த தங்கவேல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் செகண்ட் கொடுத்த இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற இதுவுமே டிஸ்பிளே ஆகுது. நான் இங்கே இன்புட்டில் கொடுத்தது இந்த ஆர்கியூமெண்ட், அதாவது இந்த இன்புட்டில் நான் கொடுக்குறேன் தெரியுமா, இதனுடைய டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட். ஓகேவா? நம்ம என்ன வந்து கால் பண்ணுறப்போ அந்த வேல்யூவாக கொடுக்குறோமோ அது நம்ம ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வாங்குறதுக்கு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறப்போ நம்ம அந்த லாகின் அந்த நேம் ஃபங்க்ஷன் நேம் கூட நம்ம அந்த வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த ஒரு வேர்டை கொடுத்துருக்கோம் அப்படி தானே, 2 பேராமீட்டர்ஸை கொடுத்துருக்கோம் அப்படி தானே. ஸோ அதை தான் நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வித் பேராமீட்டர்ஸ் ஒர்க் ஆகும். நம்ம கால் பண்ணுறப்போ நம்ம ஆர்கியூமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறோம். அந்த ஆர்கியூமெண்ட்ஸை அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ அதை வாங்கிக்கிட்டு அதை வந்து அந்த கோடில் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கும். அந்த இன்புட்ஸை அது யூஸ் பண்ணிக்கும். இதுதான் பேசிக்காக ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான விஷயம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வித் ரிட்டன் வேல்யூஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வித் ரிட்டன் வேல்யூஸ் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே கோடு எழுதுகிறோம் அப்படி தானே. சில நேரங்களில் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய கோட்லேருந்து ஒரு விஷயம் ரிசல்ட்டாக வரும். ஸோ பேசிக்காக ஒரு கேல்குலேஷனை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேல்குலேஷன் முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட் கிடைக்கும் அப்படி தானே. அந்த ரிசல்ட்டை நம்ம அதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வெளியே அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேசிக்காக ஃபங்க்ஷன் அடிஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும் அப்படி தானே. ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 நம்பரை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 2 நம்பரையும் கெட் பண்ணுறதுக்கு 2 பேராமீட்டர்ஸை நம்ம கொடுக்கணும், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. அப்போ ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர்ஸை இந்த ஆட் ஃபங்க்ஷனில் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி ஏ
ப்ளஸ் பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே பண்ணுறேன், ஒரு ஆப்ரேஷனை இங்கே நான் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும், இப்போ நான் காமிக்கட்டா, இப்போ ஆட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி அதுக்குள்ளே 2 ஆர்கியூமெண்ட்ஸை, அந்த நம்பர்ஸை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10, 30 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரி, 10, 30 அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த 2 விஷயமும், இந்த 2 வேல்யூஸும் ஏக்கு ஒன்று போகும். 10 அப்படிங்கிறது ஏக்கு போகும், 30 அப்படிங்கிறது பிக்கு போகும். அப்போ 10ம் 30யும் ஏபியில் இருக்குமா. திரும்ப அதுக்குள்ளே நான் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும், அந்த 10 + 30 அப்படிங்கிறது ஆட் ஆகி நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அப்படி தானே, என்ன இருக்கும், 40 அப்படிங்கிறது இருக்கும். இந்த 40 அப்படிங்கிறத நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நான் வந்து இந்த இதை நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இதில் வரக்கூடிய அந்த ரிசல்ட் ஏ ப்ளஸ் பி, அதாவது 10 + 30 அப்படிங்கிறது 40 வந்து எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதா என்னுடைய கோல். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய ரிசல்ட்டை நான் வெளியில் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்குது, அதுதான் இந்த ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்ட். ஸோ ரிட்டன் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இதில் என்ன வேல்யூ ரிசல்ட்டாக அந்த ஃபங்க்ஷன் கொடுக்குதோ அதை என்னால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 40 அப்படிங்கிறது ஷோ ஆகுது, பார்த்தீங்களா. ஸோ ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்த ரிசல்ட்டை நான் வெளியில் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரிட்டன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நம்ம பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போது மாடர்னாக கொஞ்சம் போகலாமா. ES6, அதாவது லேட்டஸ்டான ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட், ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸை வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். இதில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய மெயின் கோல் என்ன அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். அதாவது அங்கே நடக்கிற அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்க போகுது, ஆனால் இதை கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறத ஷார்ட்டராக மாற்றணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியராக அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணோம் அப்படி தானே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸே ஆகாது. நீங்கள் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்க, ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ண மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன்ஸில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கீவேர்டையே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து கான்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஸ்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கான்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற வீடியோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பண்ணியிருக்கேன். அந்த பார்ட் 1 வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த கான்ஸ்ட்னா என்ன, அதில் வந்து லெட்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே கான்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி க்ரீட் யூசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேமில் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி அங்கே நம்ம க்ரியேட் பண்ண மாதிரியே ஒரு ஃபங்க்ஷன் நேமை மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா. அங்கே வந்து உடனே ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டோம் ரைட்டா, இங்கே நார்மல் ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனில். பட் இங்கே வந்து நம்ம நேமை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈக்குவல் டு சிம்பிளை கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அந்த ப்ராக்கெட்டை கொடுக்க போகிறீங்க. தென் ஒரு ஆரோ சிம்பிள், அதாவது ஈக்குவல் டு போட்டுட்டு கிரேட்டர் தென் சிம்பிளை போட்டிங்கன்னா ஒரு ஆரோ சிம்பிள் வருதுதா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அங்கே நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணோம் தெரியுமா, அதுக்கு பதிலாக இந்த ஆரோ ஃபங்க்ஷனை வந்து, அதாவது ஆரோ சிம்பிளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம இங்கே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்படி கொடுத்துட்டு அதே மாதிரி கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஆரோ சிம்பிளை போட்டுக்கோங்க. அண்ட் இதை கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அங்கே நம்ம ஃபாலோ பண்ணோம்ல, அதே மாதிரியே அதுக்குள்ளே நம்ம கோடு எழுதிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சுதா. அண்ட் இதுக்கப்புறமாவும் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். வெல்கம் டு தமிழ் இன்ஃபோபடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சரி, வெல்கம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா.
இப்போ நான் அதே மாதிரியே டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷனை இங்கே நான் கால் பண்ணிக்கலாம். greet user அப்படின்னு சொல்லிட்டு அதே மெத்தட்லேயே நான் கால் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் பெருசாக இருக்காது. ஓகேவா? ஆனால் நான் அங்கே பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னால், அங்கே ஃபங்க்ஷன் நான் கீவேர்டை யூஸ் பண்ணுவேன். பட் இங்கே அதுக்கு பதிலாட்டு நான் இந்த ஆரோ சிம்பிளை யூஸ் பண்ணி ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக இதை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டராகவும் ஈஸியராக கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால, இப்போ நம்ம ஆட்டோமேஷன் ரியல் டைமில் பண்ணுறப்போ நிறைய இடத்துல இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலுமே தப்பு இல்லை. பட் ப்ரிஃபரபுளாக நமக்கு இது கொஞ்சம் ஷார்ட்டராக ஈஸியராக இருக்கிறதுனால நம்ம ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் ஆட்டோமேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரியே கால் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அங்கே வெல்கம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அதுக்கப்புறமா பேராமீட்டர்ஸ் எப்படி வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம இங்கேயே அங்கே பார்த்தோம்ல அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். அந்த ப்ராக்கெட்குள்ளே அந்த பேராமீட்டர்ஸ் அந்த நேம்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். greet user அப்படிங்கிறதுக்குள்ளே நான் யூசர் நேம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து பிளேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். 2 பேராமீட்டர்ஸை இங்கே நான் கொடுத்தாச்சு. நான் இங்கே 2 பேராமீட்டர்ஸை ஃபங்க்ஷன் கால் மூலியமாக வாங்கியிருக்கேன் அப்படி தானே, வாங்க போகிறேன் அப்படி தானே. ஸோ அந்த பேராமீட்டர்ஸை நான் வந்து இந்த கோடுக்குள்ளே இங்கே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். யூசர் நேம், பிளேஸ் இன்க்ளூட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். greet user அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். கால் பண்ணுறப்போ உள்ளே நான் வந்து அந்த பேராமீட்டர்ஸ்க்கான வேல்யூஸை ஆர்கியூமெண்ட் வழியாக நான் கொடுக்கணும் அப்படி தானே. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டை நான் இங்கே கொடுக்குறேன். அதில் நான் தமிழ் இன்ஃபோபடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட்டையும் செகண்ட் ஆர்கியூமெண்ட்டாக இந்தியா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணுறப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வெல்கம் தமிழ் இன்ஃபோபடி இந்தியா அப்படிங்கிறது அதே மாதிரியே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சிம்பிளாக அதே கான்செப்ட் தான் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணுறப்போ அந்த சின்டாக்ஸ் வர மாதிரி இருக்குது. அதில் அந்த ஃபங்க்ஷன் கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே அதுக்கு பதிலாக இந்த ஆரோ சிம்பிள் இது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணலாம், ரிட்டன் எப்படி பண்ணலாம், ரிட்டன் வேல்யூஸ் எப்படி ரிட்டன் பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கு வெளியில், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நிறைய இடத்துல நம்ம ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். மெயினாக ஆட்டோமேஷன் நம்ம பண்ணுறப்போ ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். இதில் நம்ம பார்த்த பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறது, ரிட்டன் பண்ணுறது எல்லாமே அங்கேயும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபங்க்ஷன்ஸில் ஒரு தெளிவான ஐடியா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி என்னுடைய லிங்க்டின் பேஜினுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே கூட என் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த சீரீஸை கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.